கங்கா, குமரன் 2 பேருமே டென்ஷனா இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நிவின் சொல்றாரு. "நீங்க 2 பேரும் மாடலிங்கா பண்ணுங்க. கரெக்ட்டா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க" அப்படின்னு சொல்றாரு. "நாங்களா? நிவினு அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "இங்க பாருண்ணே, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. ஆனா மாடல் இல்லன்றதுக்காக நீங்க இந்த போட்டியில கலந்துக்காம இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "ஆமாங்க, நாம இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. ஏன்னா, அந்த விஜய், காவேரி 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம பாதியிலேயே போனா அது ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும். கண்டிப்பா நம்ம இதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. சரி நான் சொல்லி தரேன். எப்படி நடக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கூட்டிட்டு போயிட்டு எல்லா பிராக்டிஸும் தராரு. அதே மாதிரி மேடையில கூப்பிடுறாங்க. 2 பேருமே போறாங்க. போயிட்டு சூப்பரா வாக் பண்றாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. பயங்கரமா கிளாப் பண்றாங்க. காவேரி, விஜயும் பார்த்துட்டு இருக்காரு. மார்க் எல்லாமே போடுறாங்க. லாஸ்ட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல 2 பேருமே ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அத பார்க்கும்போது அப்படியே விஜய் அமைதியா இருக்காரு. "பார்த்தீங்களா என்ன பேசுனீங்க? எங்க அக்கா, மாமா 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர சந்தோஷமா சொல்றாங்க. அங்கேருந்து வராங்க. கீழ வந்த உடனேயே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "அக்கா கங்ராச்சுலேஷன்ஸ் சூப்பர் நல்லா வின் பண்ணிட்டியே நீ" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, குமரன் 2 பேர்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. "இது எல்லாத்துக்குமே காரணமே யார் தெரியுமா? உன்னோட வீட்டுக்காரு விஜய் தான்" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. அத கேட்டோனே, "என்னக்கா ஏன்க்கா அப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆமா, அவர் தான் ரொம்ப நக்கலா பேசினாரு. நாங்க வரும்போது மாடல்லாம் என்னன்னு கூட தெரியாம இங்க வந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசினாரு. அதனால தான் நாங்க இந்த போட்டியிலேயே கலந்துக்கிட்டோம். இப்ப நாங்க வின் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "அக்கா இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "உனக்கு எதுவுமே தெரியாதா? சரி" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கருந்து கிளம்புறாங்க. பயங்கர கோவமா இருக்காங்க. "என்ன உம்முன்னு வர? நல்லா சந்தோஷமா தானே இருந்த? உங்க அக்கா, மாமா 2 பேருமே ஜெயிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "ஏன் நாங்கலாம் ஜெயிக்கக்கூடாதா?" "எங்களாலயும் எல்லாம் செய்ய முடியுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி நீ எதுக்கு இப்ப என்கிட்ட கத்திட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டோனே அப்போ உள்ள போய் தூங்கும்போது சொல்றாங்க. "இங்க பாருங்க உங்களுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க அக்கா, மாமா 2 பேரும் ரொம்ப திமிரா பேசியிருப்பீங்க" அப்படின்னு காவேரி பயங்கர கோவமா விஜய்ய திட்டுறாங்க. "ஏய் நான் என்ன பேசினேன்? நான்லாம் ஒண்ணும் சொல்லல. மாடல்லாம் என்னன்னு கூட தெரியாம வந்தீங்களா? அதான் நான் கேட்டேன். நான் வேற எதுவும் பேசல." "இல்ல நீங்க எதுக்காக அதெல்லாம் கேட்குறீங்க? கேட்டீங்களா? அவ்ளோ திமிரா பேசியிருக்கீங்க. அதனால தான் எங்க அக்காவுக்கும், மாமாவுக்கும் அவ்ளோ கோவம் வந்திருக்கு. அவங்க பார்த்தீங்களா? வின் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இங்க பாருங்க அக்ரீமெண்ட் வந்து நான் 1 வருஷத்துக்கு தான் போட்டு இங்க வந்தேன். எங்க வீட்ல இருக்கவங்கலாம் நீங்க வந்து ரொம்ப திமிரா பேசுனீங்கன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நீ எதுக்கு இப்ப என்கிட்ட கத்திட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. அவங்க என்ன தப்பா சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "அவங்க தப்பா சொன்னாங்களோ, இல்ல சரியா சொன்னாங்களோ, உங்கள பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க நக்கலா தான் பேச்சிலேயே ஒரு நக்கல் இருந்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஏய் என்ன எப்ப பார்த்தாலும் என்கிட்ட நீ சண்டை போட்டுட்டே இருக்க? நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நான் போய் படுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கருந்து போயிட்டாரு. குமரன், கங்கா 2 பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நிவின் கங்ராச்சுலேஷன் பண்றாரு. "சூப்பர் 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்லண்ணே, உனக்கு நல்ல திறமை இருக்குண்ணா. ஆனா அத வெளிக்கொண்டு வரதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "ஆமா நிவினு எங்களுக்கே தெரியாது. நீ தான் பண்ண. எல்லாமே சொல்லிக் குடுத்த. நீ உன்னால தான் நாங்க ஜெயிச்சோமே" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "சரிண்ணே ஒரு வழியா ஜெயிச்சிட்டல்ல சூப்பர். இனிமே நீ பாருண்ணே எந்த அளவுக்கு போக போறன்னு. நெறைய உனக்கு ஆர்டர்லாம் கிடைக்கும். நீ நல்லா வருவண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. கங்காவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதுவும் அந்த விஜய், காவேரி 2 பேருக்கு முன்னாடி நான் ஜெயிச்சுட்டோம். அதுதாங்க."